ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கடைசல் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட் நம்ம அடுப்பில் பேன் வச்சுக்கிறோம். பேன் சூடான உடனே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடான உடனே தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கிறோம். சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கிறோம். வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் வரமிளகா, 2 வரமிளகா, பெரிய வரமிளகா நான் கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறோம். அதை சேர்த்துட்டு பூண்டு ஒரு 5 பல் தட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறோம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு நம்ம சின்ன வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. ஒரு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம், அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கிறோம். இப்போது கத்திரிக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 6 கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை சேர்த்துட்டு அதோட மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம தட்டு போட்டு மூடி நல்லா வேக விடணும். நல்லா வதக்கிக்கிறோம். இப்போது தண்ணி நான் 2 டம்ளர் அளவு சேர்த்தேன், கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு. இப்போ தட்டு போட்டு நம்ம வேக வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகுது. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. அதை இப்போ இந்த கரண்டியாலே நான் நல்லா மசிச்சு விடுறேன். இந்த மாதிரி நம்ம மசிச்சு விடும்போது நம்ம மத்து வச்சு கடையணும்னு அவசியம் இல்லை. இப்போ மசிச்சு விடும்போதே நல்லா சாஃப்டாக எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடும். சூப்பராக மசிஞ்சு வருது. நல்லா மசிச்சு விட்டுட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். புளி ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். நம்ம முன்னாடி 2 வரமிளகா தான் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு. இப்போ அதனால் கொஞ்சமாக காரம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா தட்டு போட்டு மூடி வேக வச்சோம் அப்படின்னா நல்லா ரெடி ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உப்பு நான் செக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம திருப்பி தட்டு போட்டு நம்ம நல்லா மூடி வேக வச்சு எடுக்கிறோம். கத்திரிக்காய் கடையல் ரொம்ப சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம். சுடு சாதத்தில் போட்டு நல்லா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் இதுலேயே நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். கத்திரிக்காய் கடையில் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.